இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி கால் பண்றாங்க. ஹலோ சிவா, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பரவாயில்ல, சொல்லுங்க. கஸ்தூரி பாட்டி பேசினதுல ஜனனி ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்கல்ல, ப்ளீஸ் சமாதானப்படுத்துங்க. பொய் சொன்னா இப்படிதான் அசிங்கப்படணும். இதுல எங்க சமாதானப்படுத்துறது? மன்னிக்க முடியாத குற்றம் இல்லையே, நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். துளசி, நான் மலேசியாவில் லவ் பண்ண ஜனனி இவ இல்ல. ஏதோ வேற மாதிரி இருக்கா. எனக்கே சில சமயம் வெறுப்பா தான் இருக்கு. அவங்க நிறைய எதிர்பார்க்கறாங்க, எல்லாரும் பாராட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசை மட்டும் பட்டா போதுமா? அப்படி அவளும் நடந்துக்கணும்ல. அப்படி நடந்துக்கலன்னு உங்களுக்கும் தெரியும் தானே. ஜனனிய கொஞ்சம் மாத்த நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். எனக்கு நீங்க அவங்கள விட்டு ஒதுங்கி போறீங்களோன்னு தோணுது. புரியல. ஜனனிய சுயமா யோசிக்க விடாம பண்றாங்க. துளசி, அது அப்படி இல்ல. ஆக்சுவலி சிவா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் சிவா, உன்கிட்ட தான் கேக்குறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசினேன்னு சொல்லுங்க. நான் யார்கிட்ட? நான் உன்கிட்ட தான் பேசினேன் ஜனனி. என் பேரு துளசியா? உன் பேரு துளசி இல்ல, ஆனா துளசியா மாற நினைக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. உன் பேரு துளசி இல்ல, நீ துளசியா மாற நினைக்கிறேன்னு சொன்ன. நான் ஏன் துளசியா மாறணும்? இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒருத்தி இருக்கான்னா அது துளசி தான். என்ன சொல்ற? ஏதாவது சொல்லு. உனக்கு தான் துளசினா பிடிக்குமே. துளசி அவனுக்கு ஏன் பிடிக்காதுன்னு கேளுங்க. ஓகே, உனக்கு ஏன் துளசியை பிடிக்காது? சொல்லு. வெயிட் பண்றாங்கல்ல. யார் வெயிட் பண்றாங்க? நான் தான். நான் உன் பதிலுக்காக வெயிட் பண்றேன்ல, அதான் சொன்னேன். ஏன் பிடிக்காதுன்னா பிடிக்காது, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு காரணம் கேளுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம், வேலிட் ரீசன் இருக்கணும்ல. ரீசன்னா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அவங்க தான் ஜனனின்னு சொல்லி துளசியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புதான். நீ சொல்றதும் சரிதான். ஆனா நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சதும் அவங்க ஒதுங்கிட்டாங்கல்ல. பட் இன்னும் அவ இங்க தானே இருக்கா. ஜனனி, துளசி போக மாட்டேன்னு சொல்லல. அவங்கள போக விடாம தடுத்தது யாரு? சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் போகணும்னு நீ தானே தடுத்த. அவங்கள தாலிய கூட கழட்ட விடாம தடுத்தது யாரு? நீ ஏன் அதை கழட்ட சொல்லல? அப்போ அது எனக்கு சரின்னு தோணுச்சு. சரியா சொன்னா? சோ சோ சோனா துளசி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் தான் ஜனனின்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் தாலியும் கட்டினீங்க. நான் போக முடியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. இப்ப துளசி இடத்துல வேற யாராவது இருந்து நான் தான் ஜனனின்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க தான் என்ன ஜனனின்னு சொன்னீங்க. நீங்க தான் தாலியும் கட்டினீங்க. நான் போக முடியாது, சிவா கூட தான் இருப்பேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ ஜனனி? அப்படி சொல்வாளா துளசி? சொன்னா இல்ல, துளசி அப்படிப்பட்ட ஆள் இல்ல. சோ துளசி உன் லைஃபை ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்கன்னு நீயும் நினைக்கிறல்ல? ஆமா. அப்புறமும் துளசி ஏன் நீ எதிரியா பாக்குற? ஏன் அவங்க மேல இவ்வளவு வெறுப்பு? ஏன் அவங்கள பிடிக்காம இருக்கு உனக்கு? சிவா, எனக்கு தெரியல. தேவையில்லாம நீ துளசியை பார்த்து பயப்படாதன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. நீ தேவையில்லாம துளசியை பார்த்து பயப்படுற. ஆமா, மேபி இருக்கலாம்.
தேவையில்ல. சிவா ஒன்னும் அவ்வளவு மோசமானவர் இல்லைன்னு சொல்லுங்க. ஏய், தேவையே இல்லை. உன் சிவா அவ்வளோ மோசமானவன் இல்லை. அது தெரியும். தேங்க்ஸ். ஐ லவ் யூ. ஆ? சாரி சாரி சாரி. நீங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். ஜனனி, ஐ லவ் யூ. என்ன கஸ்தூரி, அதுக்குள்ள கிளம்பணுங்கிற? நைட்டு வந்துட்டு காலைல கிளம்பணும்னா எப்படி? ஒரு 2 நாள் தங்கிட்டு போலாம்ல? நான் அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா தங்குறேன். ஆனா நான் அடுத்த தடவை வரும்போது சிவா குழந்தையோட காலால தான் உண்மையான பாதச்சுவடு போடணும். சொல்றது புரியுதா? ஜனனி உன்னதான் சொல்றாங்க, புரியுதா? ஜனனி, துளசி 2 மருமகள்ல யாரா இருந்தாலும் சரிதான். குழந்தை முக்கியம். அது எப்படி பாட்டி? சிவாக்கு ஜனனி தானே ஒய்ஃப். சிவாக்கு ஒரு ஒய்ஃப் தான், அது ஜனனி மட்டும்தான். அடி போடி, உன் தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி. ராசு சொல்லலையா? அம்மா, அது அந்த காலம். இப்ப எப்படிமா? ஏன் இப்ப என்னவா? துளசி, ஜனனி யாரு முதல்ல கர்ப்பமாறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாட்டி. அடுத்த முறை வரும்போது என்னெல்லாம் மாறி இருக்குன்னு பார்க்கலாம். நடக்கணும்னு இருந்தா நடந்துதானே ஆகும். ஆமாமா, வாரிசு முக்கியம். அததான் கஸ்தூரி சொல்றா. சிவா, டாக்ஸி வந்துருச்சான்னு பாருமா. ரெடியா இருக்குமா? விசாலாட்சி, உன் நிலைமை எனக்கு புரியுது. பேச முடியாத இடத்துல இருக்க, மனசுக்குள்ள ஆசைப்பட்டத சொல்ல முடியாம இருக்க. கவலைப்படாதம்மா. சிவா, சொல்லுங்க பாட்டி. குடும்பத்துக்கு வாரிசு அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். சரி. ராசு, விசாலாட்சி, நான் வரேன். சரிங்கம்மா. காஞ்சிபுரம், நான் வரேம்மா. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. அம்மா, இந்தாங்க. இதுல பலகாரம் எல்லாம் வச்சிருக்கேன். வீட்ல எல்லாருக்கும் கொடுங்க. சரிம்மா, எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். சரி பாட்டி. ராசு கூட சரிம்மா, போயிட்டு வாப்பா. போ. சிவா, அவங்க சொன்ன மாதிரி நம்ம கோயிலுக்கு போகணுமா? அடுத்த தடவை கஸ்தூரி பாட்டி வரும்போது குழந்தை இல்லனா அவங்களே டைவர்ஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிடுவாங்க போல இருக்கே.